யங்ஸ்டர்ஸ் ஹாய். இன்னைக்கு சட்டா சுட்டி ஷோல பேச நான் ரெடி, கேட்க நீங்க ரெடியா? அதெல்லாம் ரெடியா தான் இருப்பீங்கன்னு தெரியும். ஷோக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம ஷோல கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். அந்த அதிசய காதல் பண்ற லவ்வர்ஸ் அட்ராசிட்டி பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பேச போறோம். பேசிடலாமா? லவ்வர்ஸ்லயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. இதுல இந்த கேட்டகரி யார் தெரியுமா? இவங்க தான் ரிப்போர்ட்டிங் லவ்வர்ஸ். என்ன விஷயம் நடந்தாலும் அது அட் அ டைம்ல அப்பவே கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பர்சன் காலேஜ் கிளம்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில இருந்து கிளம்பும் போதே கால் பண்ணி கிளம்பிட்டமா அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் வந்தோடனே காலேஜ் வந்துட்டமா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் முடிஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு கிளம்பும் போது வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற இவங்க தான் ரிப்போர்ட் லவர்ஸ். எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 hourல வந்துருவேன். அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. ஓகே. லவ்வர்ஸ் எல்லா இடத்துலயும் தான் இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. அவங்கள நம்ம தவிர்க்கலாம் முடியாது, பட் அவங்க கிட்ட இருந்து தனித்திருக்கலாம். ஆனா அதுக்குமே அவங்க விட மாட்டாங்க. நம்மள சுத்தி சுத்தியே தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் கிளாஸ்ல ஸ்டாஃப் லெசன் எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல தான் இருப்பாங்க. பொண்ணு 3rd ரோல இருக்குன்னா பையன் 5th ரோல இருப்பான். அப்படியே தான் இருப்பாங்க. இருந்தும் அவங்க மெசேஜ் பண்றதும் வீடியோ கால் பண்றதும் அலும்பல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க என்னதான் மெசேஜ் பண்றாங்கன்னு எட்டி பார்க்கலான்னு தோணும். அப்ப நம்ம மைண்டுக்கு தோணும், சேச்சா அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு. ஆனா கிளாஸ் ரூம்ல இருந்து வீடியோ கால் பேசுறதும் மெசேஜ் பண்றதும் தப்பு தானே. அப்ப நம்ம எட்டி பார்க்கணும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி லைட்டா பார்ப்போம். என்ன தெரியுமா மெசேஜ் வரும்? கிளாஸ் ரொம்ப போரா இருக்கு, எப்ப முடியும்னே தெரியல, முடிச்சுட்டு நம்ம வெளியில போலாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்கங்க. சொல்லு. ஷாப்பிங் போறேன், உன்னையும் கூட்டிட்டு போலான்னு தான் ஃபோன் பண்ணேன். ஷாப்பிங்கா? எங்க? ரங்கநாதன் ஸ்ட்ரீட். நீ சும்மா வெட்டியா தானே இருக்க? நான் பயங்கர பிஸியா இருக்கேன். சரி, அவன் வெட்டியா தான் இருப்பான், அவனை கூட்டிட்டு போறேன். ஹலோ, யார் அவன்? ராஜேஷ். ஹலோ ஹலோ ராஜேஷ். அதை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம தலையெடுத்து பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. கிளாஸ் ரூமுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அம்மா கிட்ட வீட்டுல எந்த வேலையும் செய்யாம திட்டு வாங்கிட்டு சாப்பிடாம 2 இட்லியை மெதுவா நம்ம வயிற்றுக்குள்ள இறக்கிட்டு ஓடி ஓடி வந்து பார்த்தா அப்பதான் கிளாஸ் ரூம் கப்புள்ஸ் உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்க்கவா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கிளம்பி வந்தோம் காலையில? சிரிக்காத, நீ சிரிச்சா எனக்கும் எப்படி சிரிப்பேன்டா நானு. என்ன கம்பளெல்லாம் ஊத்துட்டுக்கிறேன். இப்ப எந்த கேட்டகரி அட்ராசிட்டின்னா நான் ஒரு டைலாக் சொல்றேன், அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு வேளை நீ தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும் அப்படின்னு சொல்ற பொசசிவ் லவர்ஸோட அட்ராசிட்டி தாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவ செமத்தியா ஒரு பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு செம்ம பொசசிவ். பொண்ணுங்க கூட பேசினாலும் பொசசிவ் ஆகும், பசங்க கூட பேசினாலும் பொசசிவ் ஆகும். ஏன் அவங்க அம்மா கூட பேசினா கூட யாரு கூட பேசுறேன்னு கேட்டு பொசசிவ் ஆகும். இப்ப பையன் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. அவன் கரண்டா போட்ட ஸ்டோரி என்ன தெரியுமா? இட்ஸ் a relationship not a 24/7 loyalty test அப்படின்னு போட்டிருக்காங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த ரிப்போர்ட்டிங் லவர்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் ரிப்போர்ட்டே பண்ணாத லவர்ஸ். இவங்க காலும் பண்ணிக்க மாட்டாங்க, மெசேஜும் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களால மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்படியே போனா அவங்களுக்குள்ள கண்டிப்பா பிரச்சனை வரும். சோலி முடிச்சு. அடுத்த லவர்ஸ் யார் தெரியுமா? இவங்க லவ் பண்றாங்க ஆனா பிரேக்கப் பண்ணல. இவங்க பிரேக்கப் பண்ணல ஆனா பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இவங்க லவ் தான் பண்றாங்க ஆனாவும் லவ் பண்ணல. ஆடு பக்கத்துல மாடுல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா? அந்த மாதிரி தாங்க இவங்க லவ் ஸ்டோரியுமே புரியாது. இவங்க சேருவாங்கன்னு தெரியாது, ஆனா சேருவாங்க. அடுத்த லவர்ஸ் யாருன்னா, தட் ப்ராப்புலர் லவ் ஸ்டோரி ஆஃப் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி.
ஐயோ ஏங்க நீங்க தான் ரேடியோல ஆர்ஜேவா இருக்கீங்களா? உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்குங்க. அடுத்த லவர்ஸ் யாருன்னா இவங்க தான் யூனிவர்ஸ் ஃபுல்லா இருக்காங்க. த ஃபேமஸ் பாப்புலர் லவ் ஸ்டோரியான ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. இந்த ஐயா இந்த அம்மாவை லவ் பண்றாங்க, ஆனா இந்த அம்மா அந்த ஐயாவை லவ் பண்றாங்க. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதுல ரியாலிட்டி என்னன்னா, நம்மள யார் லவ் பண்றாங்களோ அவங்கள நம்ம லவ்வே பண்றது இல்ல. நம்ம லவ் பண்ணாதவங்க தேடிதான் நம்ம போய் லவ் பண்ணுவோம். கட்டு இப்ப நான் சொன்ன எல்லா லவர்ஸோட அட்ராசிட்டியும் விடுங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல குட்டி குஞ்சன்ஸ் பண்ற அலம்பல் இருக்கு, தாங்க முடியலங்க. அவங்க ஏஜ்லலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஐ லவ் யூ மிஸ் அப்படின்னு மிஸ்ஸுக்கு தான் லவ் லெட்டர் கொடுப்போம். ஆனா இப்ப இருக்க பசங்க என்ன பண்றாங்க, நான் கிளம்புறேன். கிளம்பு. வள்ளி வாடி போலாம். போன் பிக்கப்பா. இன்னைக்கு நம்ம ஷோல நிறைய லவர்ஸோட அட்ராசிட்டி பத்தி பேசணும். அடுத்து என்ன அட்ராசிட்டி பத்தி பேசலான்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு அட்ராசிட்டியோட அனுஸ் அட்ராசிட்டி ஷோல வந்து பேசுறேன். நீங்களுக்கு ரெடியா இருங்க. Until then signing off. நான் உங்கள் அனு. டாடா.